சார். வணக்கம். பில்லி, சூனியம், கெட்ட சக்திகள் அகல கோமதி சக்கரம் பயன்படுத்தலாமா? வணக்கம் சார். வணக்கம். பில்லி, சூனியம், கெட்ட சக்திகள் அகல கோமதி சக்கரம் பயன்படுத்தலாமா? நீங்கள் தொடர்ந்து வளர்ச்சி அடையும் போது அந்த வளர்ச்சியை பார்த்து பொறுத்து கொள்ளாமல் உங்களுக்கு எதிரிகள் உருவாவார்கள். இது பார்த்திங்கன்னா, நாம் ஒரு அடுத்த கட்டத்திற்கு போகிறோம் அப்படின்னாவே சில பேரால் தாங்க முடியாது. குறிப்பாக பார்த்திங்கன்னா, நண்பர்கள், உறவினர்கள், உங்களுடைய காம்படிட்டர்ஸ், இந்த 3 பேருமே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எந்த வகையில் தீங்கு செய்யலாம் என்று பார்ப்பார்கள். இதுக்கு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, பில்லி சூனியம். அது மட்டும் இல்லாமல் இந்த மந்திர தந்திரம் கூட பண்ணுவாங்க. இதனால் என்ன ஆகுன்னா, அந்த கெட்ட சக்திகள் நம் வீட்டிலோ அல்லது வியாபாரம் செய்யும் இடத்திலோ வர வாய்ப்பு உள்ளது. 6 கோமதி சக்கரம் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒரு கருப்பு நிற துணியில் இந்த 6 கோமதி சக்கரத்தை வைத்து ஏதாவது ஒரு தரிசு நிலம் இருக்கக்கூடிய பகுதிக்கு சென்று உங்கள் தலையை, அதாவது 6 முறை கிளாக்வைஸ் சுற்றி இந்த கோமதி சக்கரம் கட்டிய அந்த கருப்பு நிற துணியை நீர்நிலைகளில் போட வேண்டும். அதாவது திரும்பி பார்க்காம உங்களுடைய பேக் சைடு போட்டுவிட்டு திரும்ப பார்க்காமல் உங்கள் வீட்டிற்கு வர வேண்டும். வந்துட்டு கை கால்களை சுத்தம் செய்து கொண்டு ஒரு வீட்டில் ஒரு கற்பூரம், உங்கள் சாமி படத்திற்கு முன்னால் ஒரு கற்பூரம் ஏற்றி வழிபட வேண்டும். இப்படி செய்வதால் இந்த பில்லி சூனியம், கெட்ட சக்திகள் உள்ள பாதிப்பிலிருந்து நீங்கள் முற்றிலும் விடுபடுவீர்கள். எத்தனை கோமதி சக்கரம் பயன்படுத்த வேண்டும் சார்? 6 கோமதி சக்கரம் பயன்படுத்த வேண்டும். ஒரு கருப்பு நிற துணியில் இந்த 6 கோமதி சக்கரத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். மேலும் விவரங்களுக்கு ஸ்ரீபூஜாஷாப்.com வெப்சைட்டை பாருங்கள். வணக்கம்.